இந்தாம்மா மணி ஆர்டரு. இதுல ஒரு கையெழுத்து போட்டு மணி ஆர்டர் வாங்கிக்க. இந்த கையெழுத்து போடு ஃபர்ஸ்ட். ராணி கையெழுத்து பார்த்து போடு, பேர் மாத்திக்கிட்டு போட்டு போறேன். என்னங்க சார்? போடுமா. நாம பணக்காட்சின்னு போட்டுக்கிறேன். பணக்காட்சி தானே பேரு. படிக்கிறது தற்கூரிய நம்மளே சொன்னேன். பணக்காட்சின்னு போட்டு பணக்காட்சின்னு போட்டு வச்சுக்கிறேன். நீ கம்முனு இரு. சார் ஸ்கூல்ல போய் தான் கையெழுத்து போட கத்து கொடுத்தாங்க. நீங்க என்ன போய் அவங்கள கேளுங்க, என்ன கேட்காதீங்க. மணி ஆர்டர் கொடுங்க. அம்மா கையெழுத்து தப்பா போட்டா பணத்தெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அந்த மேல இடத்துல கேட்பாங்க. சார் அதான் கையெழுத்து ஒழுங்கா போட்டுல, மணி ஆர்டர் கொடுங்க. நாம மணி ஆர்டர் மேலேயே குறுக்கல இருக்கிற. உன் பேர் தான் பணக்காட்சியா? கன்ஃபார்மா? ஐயோ மணியா, நான் வந்து சொல்லிட்டேன் பத்தியாடா. என் வீட்டுக்காரங்க கூட என்ன சந்தேகப்பட்டதில்ல. ஒரு கையெழுத்துக்காக என்னையுமே சந்தேகப்படுறானே. சந்தேகப்படுறேன்னா? ஐயோ இது நான் ரூட்டை மாத்துதா? நான் இப்பே கோர்ட்டுக்கு போற முடியும். அவன் எனக்கு தேவையில்லாம சந்தேகப்பட்டான். உன் மேல மான நஷ்டம் வழக்கு போட்டு உனக்கு வேலையே இல்லாம நான் பண்ணல. என் பேர் ராணி இல்லடா. என்னது ராணி இல்லையா? கரெக்டாதான் சொல்றாங்க. ராணி இல்ல பணக்காட்சி தான். அப்புறம் ராணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா ராணி இல்ல பணக்காட்சி தானே. கரெக்டாதான் சொல்லிடுறாங்க. பாரு மறுபடியும் என்ன சந்தேகப்படுறேன். நான் இப்பே கோர்ட்டுக்கு போறேன். மேடம் மேடம் நான் இப்பவே மணி ஆர்டர் குத்துறேன். இந்தாங்க வச்சுங்க.